ஆளும் கட்சியாக இருந்தாலும் காவல்துறை நிபந்தனைகளுக்கு உட்பட்டுதான் திமுக இளைஞரணி கூட்டம் நடத்தப்படுவதாக அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் ஆனந்தன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். எல்லாம் கூட்டத்திலையும் மற்ற கூட்டத்திலாம் நடக்கக்கூடிய மாநாடு பார்த்திருக்கோம், பொதுக்கூட்டம் பார்த்திருக்கோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு நடத்தக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தை பார்க்கிறோம். மிக பிரம்மாண்டமான ஒரு திட்டமிடல் இருக்கிறது. இந்த திட்டமிடல் வந்து மற்ற கூட்டத்திற்கு ஒரு முன்னுதாரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இன்றைய கூட்டமிட்டில் முன்னுதாரணம் சொல்ல முடியாது. ஆனால் கலைஞர் கழகத் தலைவராக இருந்த காலங்களிலேயே பல மாநாட்டிற்கு என்னை பொறுப்பாளராக போட்டு நான் மாநாட்டை முன்னின்று அங்க இருக்கிற மாவட்ட கழகத்தவர்களோடு நான் இணைந்து நடத்தியிருக்கிறேன். இன்றைக்கு பார்க்கிறோம், பல இயக்கத்தில் இருப்பவர்கள், காவல்துறை சார்ந்தவர்கள் இந்தந்த கட்டுப்பாடோடு நீங்கள் இந்த நடத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே பத்திரிகை நண்பர்கள்லாம் கூப்பிட்டு விமர்சனம் பண்ணி, நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிற காரணத்தினால் இது மாதிரிலாம் விதிகள் எல்லாம் போடுகிறார்கள் தான் சொல்றாங்க. நாங்கள் ஆளுங்கட்சி தான். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் காவல்துறை வைத்திருக்கிறார். அவருக்கு கீழ்தான் டிஜிபியிலிருந்து ஏனைய கடைசி காவலர் வரைக்கும் அவருக்கு கீழ் தான் பணியாற்றுகிறார்கள். ஆளுங்கட்சி தான். ஆனாலும் இந்த மாநாடு மக்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறீங்க, மக்களை முறையாக வழிநடத்தி எப்படி வெளியே அனுப்ப போறீங்க, அவளுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் மருத்துவம் எப்படி மேற்கொள்ள போறீங்க, அவளுக்கு என்ன தண்ணி பாட்டில் கொடுக்க போறீங்க, இப்படி 14 வகையான கண்டிஷனை போட்டு அதை நீங்க ஃபில்பில் பண்ணால்தான் நாங்க அனுமதி கொடுப்போம். காவல்துறை எனக்கு கொடுத்தாங்க கடிதம். ஆனா அதுக்கு பின்னால் அவங்க சொன்னதையெல்லாம் நேற்றைய தினம் நிறைவேற்றிவிட்டு சம்பந்தப்பட்ட ஒரு துறையினுடைய என்ஓசி இதெல்லாம் கட்டமைச்சிட்டாங்க. அவருடைய என்ஓசிகள் எல்லாம் பெற்ற பின்புதான் எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர், விதிக்கு கட்டுப்பட்டவர் திமுக. அதனால்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய வாசகமாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொன்னார். அந்த கட்டுப்பாடோடும் கடமையோடும் நாங்கள் பணியாற்றுகிறோம். அதனால சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ஒரு காலகட்டத்தில் இளைஞர்கள் ஒரு வருடத்துக்கு புதியவர்களை தேடி செல்லக்கூடிய வகையில இந்த மாதிரியான கூட்டம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களா? அது குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முக்கியம் நினைக்கிறீங்க தேர்தல் வரக்கூடிய நேரத்தில்? இல்ல, திசை மாறி புதியதாக போகிறார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு இங்க இருக்கிற இளைஞர்கள் இங்கேதான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு இயக்கம் என்பது எப்பொழுதும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கொள்கை ரீதியாக இருந்தா அந்த இயக்கத்தை விட்டு யாரும் போக மாட்டாங்க.